Hi and hello guys, how are you all? This is Divya. In this session, I am going to explain how to improve your vocabularies to become a good communicator. That is, I am going to give some few tips to build up your communicational skill. உங்களோட communicational skill further improvise ஆகிறதுக்கு ஒரு சில certain tips நான் சொல்கிறேன், அதை follow up பண்ணுங்க. Number one, first, that is read the words regularly. அதாவது நம்ம நிறைய வேர்ட்ஸை வந்து பேப்பர்லேயோ இல்லை எங்கேயோ ஒரு புக்லேயோ ஏதாவது ஒரு இதுலேயோ நம்ம பார்த்துருப்போம். ஒரு நியூஸ் சேனலில் எங்கேயாவது அந்த வேர்டை பார்ப்போம். இங்கிலீஷ் நியூஸ் சேனல் ஏதோ ஒன்று நம்ம பார்த்துட்டே இருக்கோம்னா அந்த வேர்டு சர்டன் வேர்டு ஏதாவது ஹெட்லைனில் போட்டுட்ருப்பாங்க. பட் அந்த டேர்ம்ஸ் நமக்கு என்னன்றது தெரியாமல் இருக்கும். இல்லாட்டா இந்த டேர்மை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோம், புக்ஸ்லேயே எதுலையோ படிச்சிருக்கோம். பட் அதோட சினானம் என்ன, தட் இஸ் அதோட டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியாது. அன்லஸ் அதோட டெஃபினேஷனோ இல்லை அதோட சினானம்ஸோ தெரியாமல் அந்த வேர்டை நம்ம எக்ஸாக்டாக எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதை அப்படியே நம்ம லீவ் இட் பண்ணிடுவோம். ஸோ இப்படி தான் நம்மளோட வெக்காபுலரிஸில் நம்ம வீக் ஆகிட்டே இருக்கோம். ஸோ நிறைய வேர்ட்ஸை நம்ம பார்க்குற வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அதோட ப்ரொனன்சியேஷன்லேருந்து அதோட ஸ்பெல்லேருந்து எல்லாமே நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ரெகுலராக நம்ம வந்து அடிக்கடி அந்த அந்த வேர்ட்ஸை வந்து சென்டென்ஸில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நம்ம பேசுகிறது அப்படிங்கிறத நமக்கு நாமே ஓன் சென்டென்ஸை ரீரைட் பண்ண கற்றுக்கணும், பழகிக்கணும். ஸோ அன்லஸ் if you are not using any kind of new words, if you are not using those words in a sentence format, you will be never become a good communicator. ஸோ அதுதான் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறது. ஸோ எப்போல்லாம் நீங்கள் வேர்ட்ஸை நீங்கள் வந்து ரேரான வேர்ட்ஸே இல்லை சம் பெக்யூலியர் வேர்ட்ஸை நீங்கள் எங்கே நீங்கள் பார்த்தாலும் சரி, அந்த வேர்ட்ஸோட டக்குன்னு நீங்கள் கூகுளில் கூட டக்குன்னு போட்டு நீங்கள் சர்ச் அவுட் பண்ணுங்கள். அதோட டெஃபினேஷன் என்ன, அதோட சினானம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் காட் பண்ணுங்கள். அது என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம வந்து டக்குன்னு நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்டிங் வேல நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா டக்குன்னு அந்த வேர்டை எப்படி ஸ்போர்ட்ஸில் எப்படி அந்த மாதிரி இஷ்யூஸில் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு ஓனாகவே ஒரு ஓன் சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி மேக் பண்ணுறது மூலயமா தான் உங்களோட வெக்காபுலரிஸை நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இல்லாட்டினா அந்த வேர்டை நீங்கள் ஆன் த ஸ்பாட்லேயே நீங்கள் அதை ஃபர்கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ அதுதான் நான் இங்கே சொல்கிறேன். Let's see how to use the words in an alphabet of E. I'm using few words in the alphabet E. First word is edible. Edible, which means safe to eat. That is உண்ணக்கூடியவை, eatable அப்படிங்கிறது. Fit to eat, that is fit for the human consumption, like that. அதாவது இதெல்லாமே உண்ணக்கூடியவை, சாப்பிடக்கூடியவை தான் அப்படிங்கிறது தான் edible அப்படிங்கிறது. let's see how to use this word edible in a sentence format. ஸோ இந்த சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் இந்த வேர்ட் edible எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். Unfortunately, some poisonous mushrooms looks like a edible mushrooms. அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ் இருக்குது. அதிலே சர்டன் டைப்ஸ் ஆஃப் பாய்சனஸ் மஷ்ரூம்ஸும் இருக்குது, அந்த நான் பாய்சனஸ் மஷ்ரூம்ஸும் இருக்குது. அதில் வந்து இந்த பாய்சனஸ் மஷ்ரூம்ஸ் பார்க்குறதுக்கு அப்படியே சாப்பிடக்கூடிய அந்த எடிபிளான மஷ்ரூம் மாதிரியே தெரியும். பட் இட் இஸ் நாட் எடிபிள், பட் இட் இஸ் டோட்டலி இன்எடிபிள் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்கேன். லெட்ஸ் see how to use the same word in a different sentence. The food at the hotel was barely edible. இங்கே பேர்லி எடிபிள் அப்படிங்கிறது என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிதாக உண்ணக்கூடியவை, அதாவது சம் ரேர் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது. அதாவது சம் ரேர் கைண்ட் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து எடிபிள் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஹோட்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம யாருக்கும் நம்ம இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லோ இல்லை நம்ம ஏதோ ஒரு ட்ரிப் போயிருக்கோன்னா அங்கே உள்ளவங்களுக்கு நம்ம அந்த இன்ஃபர்மேஷன்ஸை சொல்கிறோம். அதுதான் இது சொல்லியிருக்கேன். ஸோ சில இப்போ ஹோட்டல்ஸ்லாம் வந்து நிறைய ரேரான வெரைட்டிஸஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் இந்த நான் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். லெட்ஸ் see நெக்ஸ்ட் வேர்ட் எலகண்ட். The word elegant, which means very attractive or else graceful, like that. அதாவது ரொம்ப நேர்த்தியான உடை அணிந்திருக்கலாம், இல்லை நேர்த்தியான வகையில் அவங்களோட ஸ்பீச் இருந்திருக்கலாம். ஸோ இதுதான் her speech is very elegant or else her dressing sense was very elegant, அந்த மாதிரி சொல்கிறது. So let's see how to use this word in a sentence format. She looked very elegant and also sophisticated in her new dress. Sophisticated in her new dress. She looked very elegant and so sophisticated in her new dress. அதாவது அவள் போட்டிருக்க அந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவும் எலகண்ட்டாக நேர்த்தியான வகையில் இருக்குது. அதே மாதிரி ரொம்பவும் ட்ரெண்டியாக லேட்டஸ்ட்டாகவும் இருக்குது. சஃபஸ்டிகேட்டட் விச் மீன்ஸ் லேட்டஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது அப்படிங்கிறது தான். லெட்ஸ் see the next word, egotism.
ஈகோட்டிசம் விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா டாக்கிங் டூ மச் அபவுட் தெம்செல்ஸ், அவங்கள பற்றியே நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணி எல்லாருனோடய எக்ஸ்போஸ் பண்ணி பேசிக்கிறது. தமிழில் இதுக்கு ஒரு டேர்ம் இருக்குது, தட் இஸ் தற்புகழ்ச்சி அப்படிங்கிறது தான் அதோட நேம், தற்புகழ்ச்சி. ஸோ egotism which means it is a tendency to talk excessively about oneself while. ஸோ இது வந்து egotism அப்படிங்கிறது என்னென்னா அவங்கள பற்றினே அவங்கள நிறைய வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன், ஸோ வேர் எவர் தே கோ, இல்லை whomever they meet, யாரை பார்க்குறாங்களோ இல்லோ எங்கே அவங்க இருக்கிறாங்களோ அவங்கள வந்து அவங்களே இல்லை அவங்கள சார்ந்தவங்கள பற்றி ரொம்பவும் எக்ஸ்ப்ளோசிவாக வந்து பேசுகிறது, ரொம்பவும் டாக்கட்டிவாக அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அதுதான் வந்து சொல்லுது. ஸோ இங்கே நீங்கள் யோசிக்கலாம், ஈகோக்கும் ஈகோட்டிசம்க்கும் அப்போ என்ன ஸ்பெஷலாக டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இஸ் ஹேவிங் அ ஈகோ இஸ் நாட் அ பேட் ஆட்டிடியூட் அஃப்கோர்ஸ், விச் மீன்ஸ் எ பர்சன் ஹூ இஸ் வெரி சென்சிட்டிவ் அபவுட் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது தான் ஈகோட்டிசம். ஈகோ அப்படிங்கிறது ரொம்பவும் செல்ஃப் கான்ஷியஸாக இருக்கிறது, ஆர்எல்ஸ் ரொம்ப செல்ஃபிஷ்னஸ்னஸோடு இருக்கிறது, ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸில் ரொம்பவும் கான்ஷியஸாக இருக்கிறது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் விட்டுட்டு தன்னை பற்றின கான்ஷியஸ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் ஸ்பேஸ் இருக்கா இல்லையா, அவங்களுக்கு தேவையானது அவங்களோட நீட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் தன்னோட இம்பார்ட்டன்ஸை கொஞ்சம் உயர்த்தி யோசிக்கிறது. ஸோ தட் இஸ் நாட் அ பேட் ஆட்டிடியூட் பட் when we compare to egotism attitude. So egotism அப்படிங்கிறது ஒரு பேடான ஆட்டிடியூட் தான், பட் ஈகோ வந்து இட் இஸ் நாட், when we compare to egotism it is not that much bad attitude. ஸோ இதை நம்ம எப்படி இதை நம்ம இப்போ if anyone have, இப்போ நம்ம இதை சொல்லலாம், யாராவது ஒருத்தவங்க வந்து இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸை ஹேண்டில் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அந்த இடத்துல சொல்லலாம் யூ ஹாவ் டு பூஸ்ட் அப் யுவர் ஈகோ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நீ ஏன் இவ்வளோ இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸோட நீ டீல் பண்ணிட்டு இருக்க, நீ உன்னோட ஈகோ உனக்குள்ளே இருக்கிற உன்னோட செல்ஃப் இம்பார்ட்டன்ஸு உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் நீ நோட்டீஸ் பண்ண, ஸோ அதை நீ வந்து இன்னும் கொஞ்சம் நீ இம்ப்ரூவ் பண்ணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை நீ கொஞ்சம் பூஸ்டப் பண்ண, ஸோ அந்த இடத்துல நம்ம சொல்கிறது உன்னோட ஈகோவை நீ வந்து என்னன்றதை நீ ரியலைஸ் பண்ண, நீ கொஞ்சம் ஈகோவாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ தட்ஸ் இட், யூ நீட் டு இம்ப்ரூவ் யுவர் ego, that's it. So let's see how to use this word egotism in a sentence format. He was dominated by his egotism. He was dominated by his egotism. That is, never ever give up your self improvement or else செல்ஃப் டெஃபினிஷன் அப்படின்றது சொல்கிறது தான் நம்ம ஈகோன்னு சொன்னோம். பட் ஆனால் இந்த ஈகோட்டிசம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னோம்னா ஓவர் எக்ஸசிவாக அவங்கள பற்றி பேசிக்கிறது, அதுதான் வந்து ஈகோட்டிசம் சொல்லிடுவோம். ஸோ ஹி வாஸ் டாமினேட்டட் பை ஹிஸ் ஈகோட்டிசம் அப்படின்னு சொல்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ அவன் எப்போதுமே அவனை பற்றியே எப்போ பாரு பேசி நம்மளை எல்லாரையுமே அவன் டாமினேட் பண்ணிடுவான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் குரூப்பாக நம்ம சேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அவனை பற்றி ரொம்பவும் எக்ஸ்போஸ் பண்ணி ரொம்பவும் அவன் எக்ஸ்பிளிசிட்டாக ஓவராக டாக்கிங் டூ மச் அபவுட் ஹிம்செல்ஃப். ஸோ அவன் எப்போ அவனை பற்றியே பேசிகிட்டே இருப்பான். ஸோ அது மாதிரிலாம் பண்ணுறது நம்மளை எல்லாரையும் அவன் டாமினேட் பண்ணுறான். ஸோ தட்ஸ் இட். லெட்ஸ் see how to use the same word in a different sentence. My company hire boss is conscious of his egotism whenever he gathered us for a meeting. ஸோ என்னோட கம்பெனியோட பாஸ் வந்து எப்போதும் மீட்டிங்கிற பேரில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவர் தன்னை பற்றின செல்ஃப் எஸ்டிமேஷன்ஸே அதிகமாக பேசிகிட்டே அதுலேயே அவர் கான்ஷியஸாக இருப்பார். ஸோ அதுதான் அவர் பயங்கரமாக அவர் பேசிகிட்டு இருப்பார். ஹீ இஸ் ஸோ எகோட்டிசம் கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறது அதான். லெட்ஸ் see the next word, embarrassment. Embarrassment which means என்ன அப்படின்னா that is you are not comfortable with something or else something like that. அதாவது ரொம்பவும் சங்கடமான இல்லை தடுமாற்றம் மிக்க ஒரு சுச்சுவேஷன் லைக் தட் you can say embarrassment. அதாவது you are not feeling comfortable, that's it. A person or else think that makes you embarrassed, feeling uncomfortable or else shy because of something silly you have done. ஏதாவது ஒரு சில்லியாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க, அதனால் ரொம்பவும் சங்கடமாக அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் வித் தட், அதுதான் அதுங்க சொல்கிறது. லெட்ஸ் see how to use this word embarrassment in a sentence format. All of a sudden ma'am was asked me to sort out the math problem in a board and that was an embarrassed moment. So again சொல்கிறேன், all of a sudden ma'am was asked me to sort out the math problem in the board and that was an embarrassed moment. ஸோ எல்லாரும் இருக்கும்போது திடீர்னு மேம் வந்து போர்டில் வந்து மேத் ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்பவும் சங்கடமாக இருந்துச்சு, பிகாஸ் ஐ எம் நாட்
because I'm not comfortable in that sorting out the problem in front of everybody. ஸோ எல்லாரும் முன்னாடி நான் போய் மேத் ப்ராப்ளமை போயிட்டு போர்டில் போய் எப்படி அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எப்படி அதை சார்ட் அவுட் பண்ணுறது, ஸோ லிட்டில் ஷையாக இருக்குது. ஸோ தட்ஸ் இட். Let's see how to use the word endowment. Endowment, which means funding, அதாவது giving your money to something, hospitals or else school as a fund. ஒரு ஃபண்டாக, ஒரு நன்கொடையாக வந்து ஒரு ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ இல்லை ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அதோட ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு இல்லை ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ்க்கு ஏதோ ஒரு இதுக்காக உன்னோட ஓன் மணியை ஸ்பெண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து endowment அப்படிங்கிறது. Let's see how to use this word in a sentence. The school has received an endowment of 1 lakh rupee to buy a new books for library. அதாவது இந்த ஸ்கூல் வந்து நன்கொடையாக வந்து 1,00,000 ரூபாயை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க இந்த லைப்ரரியை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, ஃபுல்லாக புக்ஸ் எல்லாத்தையும் பாரோ பண்ணி அதை வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இதில் எண்டோமெண்ட்லேயே சர்டன் டைப்ஸ் இருக்குது. அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் எண்டோமெண்ட் இருக்குது இன் பேங்கிங் செக்டாரில். அதாவது அன்ரெஸ்ட்ரிக்டட் எண்டோமெண்ட் பாலிசி அண்ட் தென் ரெஸ்ட்ரிக்டட் எண்டோமெண்ட் பாலிசி அப்படின்லாம் இருக்குது பேங்கிங்கோட இன்சூரன்ஸ் செக்டாரில். தட் இஸ் பெர் இயருக்கு இவ்வளோ அமௌண்ட் கட்டினா அதை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ க்ரெடிட் ஆகும் 10 இயர்ஸ்க்கு அப்புறமா, அதை நீங்கள் வந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம், கெட் பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு சில சர்டன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரெஸ்ட்ரிக்டட் எண்டோமெண்ட் பாலிசி அப்படிங்கிறது. ஆர் எல்ஸ் யூ கேன் கெட் யுவர் மணி அட் எனி டைம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். யுவர் டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டன் ஸ்கீம்ஸ் இருக்கும் இதே எண்டோமெண்ட்டில். ஸோ அதை வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் எண்டோமெண்ட் பாலிசி அப்படிங்கிற மாதிரிலாம் பேங்கிங் செக்டாரில் சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் இட். எண்டோமெண்ட் அப்படி அதோட டெஃபினிஷன்ஸ், அதோட சினானிம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அது வித் அதோட எக்ஸாம்பிள்ஸோட அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. லெட்ஸ் மூவ் ஆன் டு see the next word, enchanted. The word enchanted, which means very attractive, அதாவது மயக்கும் தன்மை மிக்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவும் மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு அந்த பெர்ஃபார்மன்ஸ், இல்லாட்டியும் ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு அவங்களோட வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொல்கிறது. ஸோ அதுதான். லெட்ஸ் see how to use this word enchanted in a sentence format. The audience was enchanted by her singing. அவளோட பாட்டு பாடின அந்த விதம் வந்து எல்லாரையுமே வந்து மெய்மறந்து அவளோட அந்த பாட்டு பாடினதை கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். Let's see how to use the same word enchanted in another example as a sentence format. That is, Arnab Goswami debate was enchanted by everyone. ஆக்சுவலாக இந்த அர்னப் கோஸ்வாமி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இந்தியன் ஜேர்னலிஸ்ட் அவர். ஸோ 2016 ஆல்மோஸ்ட் அவர் வந்து சீஃப் எடிட்டராக ரிபப்ளிக் நியூஸ் சேனலில் அவர் ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. பிஃபோர் ஹி என்டர்ட் இன் டு திஸ் சேனல் ஹி ஹாஸ் பீன் ஒர்க்ட் இன் டைம்ஸ் நவ் சேனல். அதாவது இந்த 2016 அவர் இப்போ ரீசெண்டாக வந்து ரிபப்ளிக் நியூஸ் சேனலில் ஒரு சீஃப் எடிட்டராக அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் வந்து டைம்ஸ் நவ் அப்படின்ற ஒரு நியூஸ் சேனலில் தான் அவர் வந்து சீஃப் எடிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதில் வந்து ஃப்ராங்க்லி ஸ்பீக்ஸ் வித் அர்னாப் அப்படிங்கிற ஒரு மாதிரி டைட்டிலில் பேசுவார். இல்லைனா நேஷன் வாண்ட்ஸ் டு நோ வாட் இட் இஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டிலில் பேசுவார். லெட்ஸ் டிபேட் வித் அர்னாப் அப்படிங்கிற மாதிரி டைட்டிலெல்லாம் நிறைய இஷ்யூஸை ஒரு சில சர்டைன் க்ரைம் கேசஸ் எல்லாம் வந்து அவர் ஒரு சில சர்டைன் க்ரைம் கேசஸ்லாம் வந்து ரொம்பவும் ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுவார். ஸோ அது ரொம்பவும் இம்ப்ரெசிவாக இருக்கும். ஈவன் சிபிஐ ப்ராபில் வந்து அவர் அங்கே சிபிஐ ப்ராப் பண்ணி அந்த கேஸில் அவங்க என்டர் ஆகிறதுக்கு பிஃபோராகவே இவர் ஆல்மோஸ்ட் அந்த கேசஸை வந்து சார்ட் அவுட் பண்ணியிருப்பார். ஸோ அதில் இருக்க கல்ப்ரிட்ஸ்லாம் 1, 2, 3 அப்படின்ற மாதிரி பிக் பண்ணி அதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ட்ராக் அவுட் பண்ணி அழகாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணி மக்களுக்கு அது வந்து ரொம்பவும் எக்ஸ்பிளிசிட்டாக ரொம்ப வெளிப்படையாக அவர் வந்து அது எல்லாத்தையுமே அவர் அதை வந்து சொல்லியிருப்பார். ஸோ இன் தட் வே ஐ கேன் சே திஸ் டிபேட் ஷோ வாஸ் என்சாண்டட் பை எவ்ரி ஒன். ஸோ இன் தட் வே ஐம் சேயிங் அதுதான் வந்து சொல்கிறேன். இந்த அர்னாபோட டிபேட் ஷோ வந்து வாஸ் என்சாண்டட் பை எவ்ரி ஒன். எல்லாருமே அவர் அதை வந்து ரொம்பவும் இம்ப்ரெசிவாக ரொம்பவும் அதை பார்த்து எல்லாரும் ரசிக்கிற வகையில் ரொம்பவும் மெய்மந்து அதை பார்க்குற அளவுக்கு அவரோட ஸ்பீச் இருக்கும், அவளோட ரெப்ரசன்டேஷன் இருக்கும் நியூஸ் சேனலில். ஸோ அதை தான் சொல்கிறேன். Let's see the next word, encyclopedia. Encyclopedia, which means providing information or else knowledge. அதாவது தமிழில் இதுக்கு ஒரு டேர்ம் இருக்குது, கலை களஞ்சியம் அப்படிங்கிறது. ஒரு சப்ஜெக்டை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் ஒர்க்கை பற்றி டீட்டெயில்டாக A to Z அதை பற்றின டோட்டல் சம்மரைஸை ப்ரொவைட் பண்ணுறது தான் என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறது. ஸோ அப்போ விக்கிபீடியாவுக்கும் என்சைக்ளோபீடியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம்.
ஸோ விக்கிபீடியா அப்படிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்டர்நெட். ஸோ ஏதாவது நமக்கு இமீடியட்டாக ஏதோ ஒரு வேர்டு இல்லை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி நமக்கு அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வேணும்னா நம்ம டக்குன்னு அதை சர்ச் அவுட் பண்ணி அதை கூகுள் பண்ணி நம்ம அதை பார்த்துப்போம். ஸோ தட்ஸ் இட் விக்கிபீடியா அப்படிங்கிறது. என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறது a detailed book which has been written by some experienced knowledge person. அதான். ஸோ ஏதாவது ஒரு ரொம்பவும் நாலேஜபிளான ஏதோ ஒரு பர்சன்ஸோ இல்லை ஆத்தரோ ஏதோ ஒருத்தர் வந்து அவங்களோட கைப்பட எழுதியிருப்பாங்க புக்ஸை. ஸோ ஒன் புக்ஸ் கண்டைன்ஸ் அ லாட் ஆஃப் ஆர்டிகல்ஸ். ஸோ ஒரு புக் அப்படின்னாலும் அதில் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும். இன் மெனி லாங்குவேஜஸில் எழுதியிருப்பாங்க ஆத்தர்ஸ். ஸோ அதுதான் வந்து என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறது. ஸோ இதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக இந்த வேர்டை நான் சொல்கிறேன். மை மாம் இஸ் அ கம்ப்ளீட் என்சைக்ளோபீடியா பிகாஸ் ஷி வாஸ் ரைட் அபவுட் எவ்ரி திங். தட் இஸ் ஷீ நோ எவ்ரி திங். நான் பசில்டான ஸ்டேட்டில் இருந்தால் கூட ஐ வில் கெட் அன் ஆன்சர் ஆர் எல்ஸ் சொல்யூஷன் ஃப்ரம் ஹர். ஸோ என்னோடய மாம் வந்து ஒரு கம்ப்ளீட்டான என்சைக்ளோபீடியா. அவங்கள்ட்ட நான் என்ன ஒரு கன்ஃபியூஷனல் ஸ்டேட்டில் நான் போய் இருந்து அவங்கள்ட்ட நான் குவரிஸை நான் ரைஸ் பண்ணால் கூட அவங்க கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்க. அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத நான் கெட் பண்ணிப்பேன். ஸோ இன் தேட் வே ஐ எம் சேயிங் தட் மை மாம் இஸ் அன் கம்ப்ளீட் என்சைக்ளோபீடியா அப்படின்னு. So let's see the next word, eradicate. Eradicate, which means demolishing or else destroyed, completely destroyed or else அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அது ஒழித்து அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. தட் இஸ் டு டெஸ்ட்ராய் ஆர் கெட் ரைட் ஆஃப் சம்திங் கம்ப்ளீட்லி அப்படிங்கிறது. ஒரு விஷயத்துலேருந்து அதை கம்ப்ளீட்டாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாலும் சரி, அதிலேருந்து மீண்டு வந்துட்டாலும் சரி. ஸோ அதுதான் வந்து எராடிகேட் அப்படிங்கிறது. லெட்ஸ் see how to use this word in a sentence format. Scientists have completely eradicate some disease such as smallpox or else the scientist can invented a new vaccine which can completely eradicate the polio. ஸோ போலியோ அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து வேர்ல்ட் வைடாக அதை எராடிகேட் பண்ணிட்டாங்க இந்த ஒரு புதிய வேக்சின் மூலமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ தட்ஸ் இட். லெட்ஸ் see the next word, entrepreneur. Entrepreneur which means என்னென்னா ஒரு பிஸ்னஸ் மேன் லைக் தட். அதாவது ரொம்ப ஸ்கில்டு பிஸ்னஸ் மேன், தொழிலதிபர் அப்படிங்கிறது தான் அதோட எக்ஸாக்டான தமிழ் வேர்ட். An individual who create a new business or else one who organized or managing the risks in business like that. ஸோ ஒரு திறமை ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு பிஸ்னஸை ஒருத்தவங்க பிஸ்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் மேனாக அவங்க வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு நினச்சாங்கன்னா, ஹீ இஸ் அன் என்டர்ப்ரனர், ஹீ இஸ் அன் பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கிறோம், என்டர்ப்ரீனர் அப்படின்னு. ஸோ இது ஒரு கொஞ்சம் பெக்யூலரான வேர்ட் தான். ஸோ தட்ஸ் இட். ஹீ இஸ் அ பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இது சொல்லிக்கிறது ஹீ இஸ் அன் ஸ்கில்டு என்டர்ப்ரீனியர் அப்படின்னு. எ ஸ்கில்டு என்டர்ப்ரீனியர் அண்டர்ஸ்டாண்ட் not only how a business works but also how to motivate his employee. ஸோ இந்த என்டர்ப்ரீனியர் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை சொல்லியிருக்கேன். அகைன் சொல்கிறேன். a skilled entrepreneur understands not only how business work but also how to motivate his company. ஒரு நல்ல திறமை வாய்ந்த ஒரு தொழிலதிபர் வந்து தன்னோட பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னோட எம்ப்ளாயீஸை வந்து எப்படி மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் அவர் வந்து ரொம்பவும் அக்னாலஜபிளான ஒரு பர்சனாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான். லெட்ஸ் see the next word, explicit. explicit அப்படிங்கிறது என்னென்னா நாட் ஹைடிங் எனிதிங். ஸோ எதையுமே மறைக்காமல் வெளிப்படையாக வந்து ஃபுல்லி ரிவீல் பண்ணுறது. அதுதான் வந்து த வேர்ட் எக்ஸ்பிளிசிட்டோட வெளிப்படையான அப்படிங்கிறது தான் அதோட தமிழ் டேர்ம். லெட்ஸ் see how to use this word in a sentence format. He was quite explicit about why he left this company. ஸோ இந்த கம்பெனிலேருந்து அவன் ஏன் வந்து அவன் குவிட் பண்ணிட்டு போனான் அப்படிங்கிறதுக்கான வெளிப்படையான ரீசனை எல்லாரும் முன்னாடி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் போயிருக்காரு, இல்லாட்டி பாஸ் முன்னாடி அவர் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஸோ தட்ஸ் இட். ஹீ வாஸ் குவைட் எக்ஸ்பிளிசிட் அபவுட் வை ஹீ லெஃப்ட் ஆர் எல்ஸ் வை ஹீ குவிட் திஸ் கம்பெனி அப்படிங்கிறது. Let's see the next sentence for the same word, explicit. This case become explicit only after the CBI get into the prop. அதாவது இந்த பர்டிகுலர் கேஸை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ரிவீல் ஆகியிருக்கு இந்த சிபிஐக்கு ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறமா. அதாவது ஏதாவது ஒரு கேஸஸை, ஒரு க்ரைம் கேஸையோ இல்லை ஒரு சிவில் கேஸஸையோ வந்து அந்த பர்டிகுலர் ஏரியா போலீஸ் இல்லைனா ஸ்டேட் போலீஸ் வந்து டீல் அவுட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுமே லீக்ட் அவுட் ஆகிருக்காது. எல்லாமே ரொம்பவும்
ரொம்பவும் அவங்க வித்தவுட் இம்ப்ளிசிட்டாக வச்சுருப்பாங்க. ரொம்பவும் அவங்க வந்து ஹைட் அவுட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க, இல்லை எராடிகேட் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக டோட்டலாகவே அவங்க எரேஸ் அவுட் பண்ணியிருப்பாங்க, வேனிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எந்த ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடியோ இல்லை ஆடியன்ஸ்க்கோ இல்லை அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எதுக்குமே யாருக்குமே எதுவும் தெரியாமலே இருந்திருக்கும். ஸோ வென் எவர் த சிபிஐக்கு அது சுவிட்ச் ஓவர் ஆன பிறகு ஆல்மோஸ்ட் அதை வந்து சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க மெனி கேசஸில். இன் சம் ரேர் கேசஸ் அவங்க சார்ட் அவுட் பண்ணாமல் கூட போயிருக்கும். ஸோ பட் சிபிஐயோட ப்ராப் அப்படிங்கும்போது மோஸ்ட்லி அது ட்ரூத்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட பிலீஃபும் கூட. அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ லெட்ஸ் see the next word, evoke. Evoke, which means என்னன்னா bringing back the memories, that is a flashbacking the memories, like the தூண்டுதல் அப்படிங்கிறது, recollecting the emotions or else memory அப்படிங்கிறது. Let's see how to use this word in a sentence format. The old house evoked the memories of his childhood. That is, the old house evoked the memories of his childhood. அதாவது இந்த பழைய வீடு வந்து அவனோட குழந்தை பருவத்தில் இருந்த நிறைய இன்சிடெண்ட்டை வந்து ஞாபகப்படுத்துது அவனோட இதில். அதுதான் சொல்கிறேன். தட் இஸ் சம் இன்சிடெண்ட் or else some memories flash out our mind when we see some photos or else some old photos or else some places or else some song like that. Okay guys, I'm going to end this sessions. I hope you may also enjoy these sessions like me. If you like this if you like this my entire video, you just subscribe my channel Divya Tutor. For more updates, click the bell icon symbol. And thank you guys.